நான் உங்கள் கல்லிடை முருகதாத்தா. அதாவது இந்த மத்திய அரசு மற்ற இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தை போல் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தையும் ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்தை விட தமிழ்நாடு எல்லா வகையிலும் எட்ட முடியாத தூரத்தில் இருக்குது. பொருளாதார வளர்ச்சின்னு எங்கள் ஆட்சியாளர்கள் எங்கள் ஊர் அரசியல்வாதி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அர்த்தம் அது இல்லை. நீங்கள் டெல்லியில் வழக்கு பதிவு செஞ்சீங்க இந்த மதுபானத்தை வச்சு, உடனே கெஜ்ரிவால் ஆட்சியில் இருக்கும்போதே வழக்கு பதிவு போட்டு தேர்தலை வச்சு ஆட்சியில் இறக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு காலமும் எங்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் ரைடு பண்ணினா 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 50 லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு எங்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. 1 லட்சம் கோடியெல்லாம் சும்மா சுசிப்பி சும்மா சைடிஸ்ட்டு மாதிரி தானே, ஒரு ஊருக்கு எடுத்து நக்கிற மாதிரி எங்கள் அரசியல்வாதிக்கு. அதுலேயுமே 2 கட்சிக்காரங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சியும் சரி. இதுக்கு முன்னாடி ஆண்டுக்கிட்டு இருந்த கட்சியில் ஊழல் செஞ்சால் அது வெளியில் தெரிஞ்சிடும். அவங்க வழக்கு பதிவு பண்ணி தண்டனை அனுபவித்தவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். என்ன பெரியவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஊழல் செய்கிற பணத்தில் தன்னை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100 பேரும் ஒரே நாள் ராத்திரியில் 100 பேரும் 100 காரில் போவான். ஒரே நாள் நைட்டில் அவன் பணக்காரன் ஆயிடுவான். இவங்க அடிக்கிற பணத்தை எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. எல்லாரும் விலை உயர்ந்த காரில் மாளிகையை வாங்கி சொத்து சுகத்தை வாங்குன்னு. ஆனால் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சிக்காரங்க ஒத்த பைசா கொடுக்க மாட்டாங்க. கிளாஸும் தண்ணியும் வாங்கிறதுக்கு கூட துட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்களை ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு வழக்கும் பதிவு பண்ணி தண்டனையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அதிலலாம் இவங்க பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க. நீங்கள் மற்ற மாநிலத்தை மாதிரி ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி ஒரு வழக்கை போட்டு அந்தால உடனே மக்கள்லாம் மாற்றி ஓட்டி போட்டுருவான், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வீணாக தரிசுக்கு தண்ணி அடைக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் இங்கே கிடைக்க போகிறதில்ல. என்ன எங்கள் ஆள் அதிலெல்லாம் பெரிய தகுடு தத்துவத்தில் கூடின ஆள். நீங்கள் கெஜ்ரிவாலை மடக்கின மாதிரிலாம் எங்கள் ஆளை மடக்க முடியாது. என்ன இவங்க அந்த காலத்தில் இருந்தே இது வரைக்கும் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சி ஏதாவது எத்தனையோ 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, நடக்கலைன்னெல்லாம் சொல்லலை. உங்களால் வழக்கு பதிவு பண்ணுவீங்க, கோர்ட்டில் நிரூபிக்க முடியாது. எங்கள் ஆள் விடுதலையாகி வந்துடுவார். இப்போ இருக்கிற ஒரு அமைச்சர் கூட இந்த ஆட்சியில் ஊழல் பண்ணி அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரல. அவர் கடந்த ஆட்சியில் செஞ்சு தான். அவர் என்ன செய்தார்னா, இப்போ 100 கோடி ரூபா ஊழல் பணம் வருது அப்படின்னா உடனே 100 பணக்காரங்களை உருவாக்கிடுவார். 100 கோடீஸ்வரங்களை உருவாக்கிடுவாங்க அந்த கட்சியில். ஆனால் இந்த கட்சியில் 50 லட்சம் கோடி வந்தாலும் சரி, கிளாஸும் தண்ணியும் வாங்கிறதுக்கு துட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் வட இந்திய பாய்ச்சாலாம் எங்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது. நாங்கள் அந்த காலத்திலே அப்படிங்கிற மாதிரி தான்.